இது உண்மையான நடந்த சம்பவம் கேளுங்க. ட்ரெயின் ஏறுற இடத்துல வந்து ட்ரெயின் எல்லோரும் ஏறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு பையன் குட்டி பையனோட வந்து ஏறுறாங்க. கைக்குழந்தையோட. கைக்குழந்தையோட ட்ரெயினில் ஏறி எல்லோரும் போயிடுச்சு. ட்ரெயின் கிளம்பிருச்சு. ட்ரெயின் போய்க்கிட்டே இருக்குது. போய்க்கிட்டே இருக்கையில் அந்த அவர் குழந்த அவர் கையில் இருக்க குழந்த வந்து திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடுது. திடீர்னு அழுகவும் அங்கே ட்ரெயினில் இருக்கவங்க எல்லா பேருமேவும் அவர் சந்தேகமாக பார்க்குறாங்க. இவர் என்னமோ பிள்ளைய எங்கேருந்து தூக்கிட்டு வந்திருப்பாரோ என்னமோ அப்படின்னு சந்தேகமாக பார்க்குறாங்க. பார்த்தோன்னே குழந்த வந்து ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்குது. எல்லா பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன அழுதுகிட்டே இருக்குது அழுதுகிட்டே இருக்குன்னு. அப்புறம் அங்கே இருக்கவங்கலாம் என்ன குழந்த அழுகுது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒன்றுமே சொல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு விசாரித்து பார்த்ததில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு சண்டை. அந்த சண்டையில் இவர் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து ட்ரெயினில் ஏறிடுறாரு. அதனால் குழந்தை வந்து பசியில் ரொம்ப அழுகுது. அதை கேட்டு அங்கே ட்ரெயினில் இருக்கவங்க ஒரு தாய்மையான பெண் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த குழந்தைய வாங்கி அந்த குழந்தையோட பசி ஆற்றி அவர்கிட்ட திரும்ப குழந்தைய கொடுத்துட்டாங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.